Taste the Daily. ஆந்திர சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதற்கு வாழ்த்து தெரிவித்த நடிகர் விஜய்க்கு தெலுங்கு தேசம் தலைவர் சந்திரபாபு நாயுடு நன்றி தெரிவித்துள்ளார். ஆந்திர முதல்வராக உள்ள சந்திரபாபு நாயுடுவிற்கு வாழ்த்து தெரிவித்து நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். இந்நிலையில் அந்த பதிவை பகிர்ந்து விஜய்க்கு சந்திரபாபு நாயுடு நன்றி கூறியுள்ளார். ஆந்திர முதல்வராக சந்திரபாபு நாயுடு வரும் 12ஆம் தேதி பதவியேற்க உள்ளார். ஆந்திராவில் நடந்து முடிந்த மக்களவை மற்றும் சட்டமன்ற தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி அமோக வெற்றி பெற்றுள்ளது. ஆந்திர மாநில முதல்வராக 4வது முறையாக சந்திரபாபு நாயுடு பதவியேற்கிறார். ஜூன் 9ஆம் தேதி அமராவதியில் பதவியேற்க உள்ளதாக முதலில் கூறப்பட்ட நிலையில் தற்போது ஜூன் 12ஆம் தேதி பதவியேற்பு விழா நடைபெறும் என தெலுங்கு தேசம் கட்சியின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். டெல்லியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் சந்திரபாபு நாயுடு பங்கேற்ற நிலையில் அவர் பாஜக கூட்டணியில் தொடர்வது உறுதியானது. நரேந்திர மோடி பதவியேற்பு விழாவிலும் சந்திரபாபு நாயுடு கலந்து கொள்கிறார். மேலும் சந்திரபாபு நாயுடுவின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க பிரதமர் நரேந்திர மோடிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே சந்திரபாபு நாயுடுவின் பதவியேற்பு விழா தள்ளி போனதாக கூறப்படுகிறது. சந்திரபாபு நாயுடுவின் பதவியேற்பு விழாவில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் மற்றும் பிற மாநில முதலமைச்சர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. வரும் 21ஆம் தேதி மோடி அரசின் மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் பணியில் தீவிர முனைப்பு காட்டி வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக பதவியேற்கிறார். இதன் பின்னர் மக்களவைக்கு புதிதாக தேர்வு செய்யப்பட்டவர்கள் எம்பிக்களாக பதவி பிரமாணம் ஏற்க வேண்டும். அதன்படி ஜூன் 17ஆம் தேதி எம்பிக்களின் பதவி பிரமாணம் இருக்கும் என கூறப்படுகிறது. எம்பிக்களுக்கு பதவி பிரமாணம் செய்ய இடைக்கால சபாநாயகர் நியமிக்கப்பட வேண்டும். இம்முறை ஓம் பிர்லாவை இடைக்கால சபாநாயகராக இருந்து பதவி பிரமாணம் செய்து வைப்பாரா அல்லது வேறு யாரேனும் ஒருவர் இடைக்கால சபாநாயகராக நியமிக்கப்படுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து ஜூன் 21ஆம் தேதி பிரதமர் மோடியின் நம்பிக்கை வாக்கெடுப்பு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. Taste the Daily.